யார் அந்த மேலிடம்? யார் அந்த மேலிடம்? யாருங்க அந்த மேலிடம்? எங்க யாருங்க அந்த மேலிடம்? என்னடா அவன் யார் அந்த மேலிடம் மேலிடம் சொல்லிட்டு எங்கேயோ கேட்ட மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஞாபகம் வருதுல்ல? அதான் யார் அந்த சார் அப்படின்ற ஒரு விஷயத்த வந்து எப்படிலாம் வந்து பண்ணாங்க ஞாபகம் இருக்குங்களா இல்லையா? அதே போலதான் இங்க இப்போ யார் அந்த மேலிடம் அப்படின்ற ஒரு விஷயத்த வந்து எல்லாரும் கேட்க வைக்குது. அது என்ன யார் இந்த மேலிடம் தெரியுமா உங்களுக்கு? அதாவது மிகப்பெரிய, அதாவது நம்ம படத்துலதான் வந்து பார்த்துருப்போம். இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா பெண்களுக்கு வந்து மயக்க மருந்து கொடுத்து இல்லை அவங்களுக்கு போதை வசத்து கொடுத்து வந்து அவங்கள வந்து இது பாலியல் பலாத்காரம் பண்ணாங்க பார்த்தீங்களா? அதே போல சினிமா பாணியில் அதிர்ச்சி, அதாவது மிகவும் அதிர வைக்கிற ஒரு சம்பவம் வந்து எங்க நடந்திருக்கு பார்த்தீங்கன்னா ஸ்ரீவைகுண்டம் அந்த இடத்துல நடந்திருக்கு. இதுக்கு முக்கிய காரணகர்த்தா 2 பேர் இருக்கானுங்க. அந்த 2 பேரையும் காவல்துறை கைது பண்ணிச்சு. இப்ப கைது பண்ணிச்சு, எல்லாம் வந்தா எல்லாம் முடிஞ்சிச்சுப்பா, அந்த பொண்ணுக்கு நீதி கிடைச்சு நியாயம் கிடைச்சிச்சு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவானுங்க. ஆனா கிடைக்கல. இன்னமும் பாத்தீங்கன்னா ஒரு வாரமா அந்த பெண் பாத்தீங்கன்னா பத்திரிகையாளரை சந்திச்சு ரசிகா இருந்த பாவத்துக்கு எனக்கு இந்த பேர்லாம் தேவையான, நான் ஒரு பெண்ணை நம்பி வந்ததுக்கு எனக்கு நீ நம்பிக்கை துரோகம் பண்றேன்னு கேட்டதுக்கு சரவணன் தானே கூட்டு வர சொன்னாரு. நீ நியாயம்லாம் சரவணன் போய் கேட்டுக்கோன்னு சொல்லிட்டாரு. ஆள் ஷவுட் ஆனாலும் என் மேலே விழும்போது என்னால் வந்து அவரை தடுக்கவே முடியலை. 2-3 நாள் கழிச்சு நான் சரவணன்டே கேட்டேன், அடே நீ வந்து இப்படி சொல்லி கூட்டு போனானேன்னு கேட்டதுக்கு, அக்கா நீங்கள் இதெல்லாம் போட்டுட்டு பெருசுப்படுத்தாங்கக்கா, புசியன்ட்ட சொல்லி விஜயன்ட்ட சொல்லி ஒரு வேலை வாங்கி கொடுத்து சரி பண்ணிடலான்னு சரவணனே என்கிட்ட தொலைபேசியிலே சொன்னாரு. எல்லா ஆட்சியிலையும் பெண்கள் பாதுகாப்பு இல்லைன்னா இப்ப நம்ம ஆட்சியிலேயே அண்ணனை கூட சொல்ற மாதிரி நடந்துக்கிறாங்க. கதறி அழுகுறாங்க. யார் தெரியுமா அவங்க வந்து ஒரு டிவிகே நிர்வாகி. டிவிகே நிர்வாகின்னா சாதாரண நிர்வாகி கிடையாது. அதாவது அவங்களுக்கு வந்து சாப்பிடலாம் கூட பரவாயில்ல, நான் விஜயை பார்த்தா போதும், விஜய் சிரிச்சாலே போதும், என் வயிறு ஃபுல்லாயிடும் அப்படின்று நினைக்கக்கூடிய பெண்மணி தான் அவங்க எலெக்ஷனுக்கு முன்னாடி மக்களிடையே தேடி போயிட்டு பெண்களிடையும் சரி காலேஜ் எங்க போனாலும் இவங்க தான் என்ன பண்ணுவாங்களாம், அம்மா பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லம்மா, இங்க பாருமா, நீங்க உங்களுக்குலாம் வந்து பயப்பட வேண்டாமா, நம்ம விஜய் அண்ணன் வந்து பிறப்பு உங்களுக்கு எல்லா பாதுகாப்பும் கிடைக்குமான்னு சொல்லிட்டு எல்லா பெண்களிடம் வீடு வீடா போய் தாய்மார்கள்கிட்ட போயிட்டு பெண்களுக்கு பாதுகாப்புனா கண்டிப்பா எங்க வரணும், விஜய் அண்ணன் வரணும், தான் வந்தாதான் நம்மளுக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஓட்டு கேட்டு இப்ப பாத்தீங்கன்னா விஜய் அவர்கள் வந்து சிஎம் ஆயிட்டாரு. இப்ப பாத்தீங்கன்னா பெண்களுக்காக, பெண்கள் பாதுகாப்பிற்காக சிங்கப்பெண் அதிரடி படை அப்படின்ற ஒன்ன வந்து கொண்டு வந்திருக்காங்க. சரி, எல்லாம் கொண்டு வந்து கரெக்ட். இப்ப எல்லாமே கரெக்ட். இப்போ இந்த பெண் பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க. இப்ப நீங்க எல்லாருமே சொல்றீங்களே 6 மாசம் பொறுத்துருங்க, எதுக்கு வந்த உடனே எல்லாம் பண்றீங்க, வந்த உடனே எல்லாத்தையும் முடியுமா, அப்படியே என்ன ஒரு இதுவா அப்படின்னு சொல்லிட்டு சொன்னீங்களே. இப்போ இந்த பெண் பாதிக்கப்பட்டுக்கிறாங்க. இந்த பெண்ணுக்கு 6 மாசம் கழிச்சு நீதி கிடைச்சா ஒத்துப்பீங்களா? எனக்கு புரியலையே. இது என்ன அநியாயமா இருக்குது. தொடர்ந்து ஏதாவது ஜீரணிக்க முடியாதுங்க. இந்த விஷயத்த கேளுங்க, என்னென்னலாம் பண்ணிருக்காங்க நான் சொல்றேன் கேளுங்க. அதாவது பாத்தீங்கன்னா இவனுங்க 2 பேர் இருக்காங்க பாத்தீங்கன்னா. ஒருத்தன் பாத்தீங்கன்னா பாலமுருகன். இவர் என்ன பொறுப்புல இருக்காருன்னா மாவட்ட அமைப்பாளர். எதுல? இளைஞரணி மாவட்ட அமைப்பாளர். இளைஞரணி மாவட்ட அமைப்பாளர்னா எவ்வளவு பெரிய போஸ்டிங் தெரியுமா? அதாவது பாத்தீங்கன்னா ஒரு மாவட்ட செயலருக்கு ஈக்குவலான போஸ்டிங் அது. ஏன்னா இளைஞர்களை ஃபுல்லா பாத்தீங்கன்னா ஒன்றிணைந்து கட்சிக்காக வந்து வேலை செய்யணும், அந்த மாதிரி ஒரு விஷயங்கள் பண்றக்கூடியதுதான் அந்த பெரிய பதவிங்க. அது சும்மா சாதாரண பதவியெல்லாம் கிடையாது. ஃபுல் கண்ட்ரோல வாங்கிட்டே இருக்கும். அந்த பையனும் சேர்ந்து அப்புறம் இன்னொருத்த வந்து ராம்நாட்ல இருந்து ஒருத்தர் இருக்கான் ஜெயபாலன், அவனும் பார்த்தா ஒரு டிவிக்கு நிர்வாகி. 2 பேரும் சேர்ந்து என்ன பண்றாங்கன்னா இந்த பெண்ணுகிட்ட வந்து சொல்றாங்க, வாங்க நம்ம வந்து ஒரு வேலை ஒண்ணு இருக்கு, அதை வந்து நம்ம பார்த்து உங்களுக்கு வாங்கி கொடுத்துறேன் அப்படின்னு சொல்றாங்க. இவங்களும் பார்த்தோன்னா ரொம்ப காலமா வந்து வேலை வேணும்னு சொல்லி கேட்டிருப்பாங்க போல. ஸோ அது சம்பந்தப்பட்ட விஷயமா என்ன பண்றாங்க, இவங்களை நம்பி, சரி அண்ணன் தானே, சரி தம்பிகள் தானே, விஜய் கட்சிக்காரங்க தானே, எல்லாம் பத்திரமா பார்த்துப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படின்ற ஒரு நினைப்புல இவங்களை நம்பி கார்ல போயிட்டு இருக்கிறாங்க. கார்ல போகும்போது பாத்தீங்கன்னா கொஞ்சம் தூரம் போன பிறகு ஒரு ஜூஸ் ஒன்று கொடுக்குறாங்க. அந்த ஜூஸை குடிச்சிட்டு இருக்கிறாங்க. அவங்களுக்கு ஒன்றும் ஆகல. திருப்பி அடுத்தது பார்த்தீங்கன்னா 1 மணி நேரம் கழிச்சு இன்னொரு வாட்டி ஜூஸை கொடுக்குறாங்க. அது குடிச்ச உடனே அவங்களுக்கு வந்து ஒரு மயக்க நிலை ஏற்படுது. திருப்பி 3வது தடவை பார்த்தீங்கன்னா திருப்பியும் இன்னொரு வாட்டி கொடுக்குறாங்க ஜூஸ். அது குடிச்ச உடனே பார்த்தீங்கன்னா அவங்க ஒரு மாதிரி மயக்கம் அடைஞ்சிடுறாங்க. இவங்க என்ன பண்றாங்க, கொஞ்சம் ஏந்திரிங்க, நம்ம வந்து ரொம்ப தூரம் கார் ஓட்ட முடியல, நைட் ஆயிடுச்சு, நம்ம தங்கிட்டு காலையில போயிடலாம், அண்ணனும் வந்துருவாரு அப்படின்னு சொல்லிட்டு யாரு இவனுங்க சொல்லியிருக்கிறாங்க. இவங்களை நம்பி அந்த ரூம் 2 ரூம் புக் பண்ணியிருக்காங்க. ஒரு ரூம் அவங்களுக்கு, இவங்க 2 பேர் தங்கி ஒரு ரூம் புக் பண்ணிட்டு அவங்க உள்ள போன உடனே டக்குன்னு போய் என்ன பண்றாரு, கதவு சாத்தாதீங்க, நான் கீழே போயிட்டு சாப்பாடு வாங்கி தரேன்.
எப்படி சாப்பாடு வாங்கின்னு வரேன் அவளுக்கு கதவு திறந்து வைங்கன்னு சொல்லிட்டு அவங்க வந்து மயக்க நிலையில தூங்க ஆரம்பிச்சிடுறாங்க. சரி வருவாங்க வெயிட் பண்ணி தூங்க ஆரம்பிச்சிடறாங்க. உடனே என்ன பண்றான், 10 நிமிஷம் கரெக்டாக கழிச்சு உள்ள போயிட்டு அவங்கள பலாத்காரம் பண்றான். அடுத்தது இவனும் சேர்ந்து பண்றான். நைட்டு விடிய விடிய இந்த வேலையை, கேவலமான வேலையை பார்த்துருக்கானுங்க. அதாவது இவங்க யாரை திரும்ப பார்க்கறதுக்கு போறாங்க, நம்ம எம்எல்ஏ, அதாவது அவங்க எம்எல்ஏ ஸ்ரீவைகுண்ட எம்எல்ஏ விஜய் சரவணன் பார்க்க போய்க்கிறாங்க. இப்போ யார் இருக்கிற தைரியத்துல இந்த மாதிரி ஒரு செயலை செஞ்சிருக்கிறானுங்க சொல்லுங்க. அவங்க கதறாங்களா, தம்பி நான் உங்களை நம்பிதான்ப்பா வந்தேன், என்னப்பா இப்படி பண்ணிட்டீங்க, அப்பா பெண்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கணும்ப்பா வந்து நான் வீடியோட ஓட்டு கேட்டேன்ப்பா, ஆனா வந்து நீங்க என்னப்பா அவர் பேரை கெடுக்கும் வகையில் இந்த மாதிரி நடந்துக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த அம்மா கதறிக்கிறாங்க. இவங்க என்ன சொல்றாங்க, இதை பத்தி எங்கேயாவது வெளியே சொன்னேன் உன்னை அவ்வளவுதான் அப்படின்னு மிரட்டிட்டு இந்த விஷயத்தை எடுத்துட்டு போய் என்ன எங்க சொல்றான்னு பாத்தீங்கன்னா விஜய் சரவணன் எம்எல்ஏ கிட்ட சொல்றாங்க. எம்எல்ஏ யாரு, மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட எம்எல்ஏ. ஸ்ரீவைகுண்டத்துக்கு இவர் தான் கிங் டான், இவர் தான் பாதுகாப்பு. ஏங்க ஒரு மக்கள் வந்து தேர்ந்தெடுக்க சும்மாவா, அவர் என்ன பண்றாரு, மக்களுக்கு பாதுகாப்பு கொடுக்காம இந்த 2 பேருக்கும் பாதுகாப்பு கொடுத்து எங்க வட மாநிலத்துல எதுவுமே தங்க வைக்கிறாப்புல. புரியுதுங்களா, வட மாநிலத்தை தங்க வைக்கிறாப்புல. இது வந்து போலீஸ்க்கு தெரிஞ்சு, நம்ம தமிழ்நாடு போலீஸும் தெரியல, எங்க தான் தட்டி தூக்கிடுவாங்க, தட்டி தூக்கின்னு வந்துட்டாங்க. இன்னமும் பாத்தீங்கன்னா இந்த விஜய் சரண் அவர்களை பாத்தீங்கன்னா ஒரு கேள்வி கூட கேட்கல. அது ஏன்னு சொல்லிட்டு எனக்கு ஒண்ணுமே புரியல. இன்னமும் வந்து அந்த பெண் வந்து எனக்கு நீதி கிடைக்கணுங்க, எப்படிங்க வந்து என்ன மிரட்டலாம், இந்த மாதிரி வந்து அதாவது இன்னொரு விஷயம் பண்ணிருக்கா போல. யாரு, நம்ம விஜய் சரவணன் என்ன பண்ணிருக்கா போலன்னா, மா இதெல்லாம் சாதாரணமா விட்டுருங்கம்மா, இது எங்க அமைச்சருக்கெல்லாம் சொன்னா என்ன ஆகும், அமைச்சருக்கெல்லாம் தெரியுமா, மேலிடத்துல தெரியும், நீ கம்முன்னு விட, நான் உனக்கு வேலை வாங்கி கொடுத்துட்றேன், போ ஜாலியாக என்ஜாய் பண்ணு. யாரு எம்எல்ஏ பாலியல் பலாத்காரம் பண்ணி பாதிக்கப்பட்டவங்க அவங்க. இவரு என்ன பண்ற, டீல் பேசுறா போல. சரி அவங்க ஒரு டீல் பேசினா எப்படி இருக்கும், இந்த மாதிரி உங்க வீட்டுல ஒரு பொண்ணு எவனா ஒருத்தன் இது தப்பா நடந்துக்கிற பையனை ஒன்று கால் பண்ணி, சார்லாம் விடுங்க, பொண்ணு தானே ஃப்ரீயா விடுங்க, அதெல்லாம் ஒன்றும் இல்லை, பிரச்சனை இல்லை, அதெல்லாம் பார்த்து பண்ணி விடுறேன் அப்படின்னு சொன்னா எப்படி இருக்கும். அந்த மாதிரி ஒரு கீழ்த்தரமான விஷயத்தை தான் பண்ணிட்டு இருக்காரு. இப்போ எனக்கு என்ன பண்ணனா, இதுக்கு யாரு இருந்தா, யாரு பக்கபலமா இருந்தா, இவங்களுக்கு ஒருத்தனை தற்காப்பு பண்ணி, ஒரு வந்து தவறு செய்தவனை தற்காப்புல வந்து வச்சிருந்தாலும் அவனும் ஒரு குற்றவாளி தானே, தங்கவேசன் குற்றவாளி தானே. விஜய் சார் தயவு செய்து சொல்றேன், இந்த மாதிரி ஆட்கள் உங்களுக்கு தேவையா? நீங்க என்ன சொன்னீங்க, பெண்களுக்கு நோ காம்ப்ரமைஸ், அவங்களை தொட்டா நான் சும்மா விட மாட்டேன், அண்ணன் தங்கச்சி அவனா தொட்டு பாருங்க கேட்டீங்களா, தொட்டுட்டானுங்க. யாரு பாதுகாப்புல, யாரு நீ முன்னிறுத்தி, இவனை உங்க எம்எல்ஏ முன்னிறுத்தி வந்து இது மாதிரி பண்ணிக்கிறாங்க. உங்க எம்எல்ஏ இப்படியாப்பட்ட எம்எல்ஏ தேவையா? இந்த எம்எல்ஏ எப்படிங்க வந்து அங்க வைகுண்ட பெண்களுக்கு வந்து பாதுகாப்பு கொடுப்பாரு, ஸ்ரீ வைகுண்ட பெண்களுக்கு எப்படி பாதுகாப்பு கொடுப்பாரு, பாதுகாப்பு எப்படி கொடுப்பாரு? இவர் இந்த மாதிரி வேலையை பார்த்திருக்காரு. இவர் எம்எல்ஏ இருக்க தகுதியற்ற ஆளுங்க. இப்ப முதலமைச்சர் அவர்கள் வந்து கண்டிப்பா இவருக்கு கண்டிப்பா தண்டனை கொடுக்கணும், தண்டனை கட்சி விட்டு தூக்கணும், எம்எல்ஏ இருக்கக்கூடாது. இப்படிப்பட்ட ஆள் தேவையா? எங்க நம்ம என்ன சொல்லிங்க ஓட்டி கேட்டோம், பெண்களுக்கு பாதுகாப்பு இல்ல, இந்த திமுக தான் காரணம், தீய சக்தின்னு சொல்லிட்டு பண்றதுலாம் யாரு? ஏங்க ஒண்ணும் இல்லைங்க, இப்போ வரைக்கும் பாத்தீங்கன்னா 66 பெண்களுக்கு எதிரான வழக்குகள் நடந்திருக்கு, போட்டிருக்காங்க, கேஸ் போட்டிருக்காங்க. அதுல 66ல கிட்டத்தட்ட 43 பேர் பாத்தீங்கன்னா திமுக ஆளுங்க, தாவேக நிர்வாகிங்க. இங்க பாருங்க, இப்போ நான் பேசிட்டு இருக்க நேரத்துல ஒரு நியூஸ் வந்துட்டு இருக்கு. அது என்னன்னு பாத்தீங்கன்னா, ஆலந்தூர் பகுதியை சேர்ந்த, அதாவது பகுதி செயலர் வேம்புலின்றவர் என்ன பண்றாங்க பாத்தீங்கன்னா, அவர் என்ன பண்றாரு, ஒரு பகுதி செயலரா இருக்காரு. பகுதி செயலரா இருந்துட்டு ஒரு முக்கிய பொறுப்பு, அந்த பொறுப்புல இருந்துட்டு என்ன பண்றாரு, ஒரு டைவர்ஸான ஒரு விதவை பெண் இருக்காங்க, அவங்க கிட்ட போயிட்டு பாலியல் தொந்தரவு கொடுத்துருக்காப்புல, டெய்லி டார்ச்சர் பண்றேன்னா, அதாவது செக்ஸ் டார்ச்சர் கொடுத்துருக்காப்புல. இப்போ வந்து கம்ப்ளைண்ட் பண்ணிருக்கிறாங்க. இது என்ன, எங்க பாருங்க, நான் பேசிட்டே இருக்கும்போது கூட ஒரு நிர்வாகி மேல வழக்கு போடுறாங்க. இப்ப 66ன்றது 67 ஆயிடுச்சு, 44ன்றது 45 ஆயிடுச்சு. பாத்தீங்களா என்ன சொன்னீங்க? ஐயோ என்னால வெளியே வர முடியல, ஐயோ பாருங்க நிம்மதி இல்லை, எங்களுக்கு பயமாவே இருக்கு, இப்படி எல்லாம் பேசின பெண்களே இப்ப எங்கம்மா இருக்கிறீங்க? உங்களை மாதிரி ஒரு பெண் தாங்க இப்ப வந்து கதறிட்டு இருக்கு, ஒரு வாரமா கத்திட்டு இருக்குங்க.
இப்ப எங்கம்மா நீங்க போயிட்டீங்க? வாங்கம்மா, வந்து வாங்க, உங்க விஜய் அண்ணனை போய் கேளுங்க, நம்ம முதலமைச்சரை கேளுங்க. அண்ணா இந்த மாதிரி சொல்லிதானே வந்து உங்களுக்கு ஓட்டு கேட்டு உங்களுக்கு ஓட்டு போட்டு ஜெயிச்சு சிஎம் ஆன, இப்ப நம்ம கட்சிக்காரங்களே இப்படி பண்றாங்கன்னா ஏன் விட்டு வச்சுக்கிற அப்படின்னு சொல்லிட்டு கேளுங்க. அந்த எம்எல்ஏ தூக்க சொல்லுங்க, போய் கேளுங்க. நான் நீங்க மட்டும் இது நடந்துச்சுன்னா நான் வந்து டிவிக்கே பத்தி பேச நிறுத்திடுறேன். நான் நீங்க பண்ணுங்க பார்க்கலாம். இல்ல ஒரு மனசாட்சி இல்லாம எந்த அளவுக்கு வந்து ஒரு மக்களிடையே திமுக ஒரு தீய சக்தி, இவங்க வந்து பெண்களுக்கு பாதுகாப்பு கொடுக்க மாட்டாங்க, பெண்களுக்கு நிம்மதியா இல்லைன்னு சொல்லிட்டு சொல்லி ஓட்டு வாங்கிட்டு சிஎம் ஆக்கிட்டீங்களே. இப்போ பண்றவங்க அத்தனை பேரை வந்து யாரு? டிவிக்கு நிர்வாகிகள் தானே பண்றாங்க. இப்போ என்ன பேச போறீங்க? இப்போ என்ன நீங்க போராட்டம் நடத்த போறீங்க? போராட்டம் நடத்துறீங்களா? ஏன் ஒருத்தவங்க வீட்டு விட்டு வெளியேற மாட்டீங்க? வாங்க, வெளியே வாங்க. தினம் நடந்துக்குது. 6 மாசம் இங்க பாருங்க, சட்டம் ஒழுங்கு பிரச்சனைக்கு 6 மாசம் கிடையாது, கரண்ட் வர்றதுக்கு 6 மாசம் கிடையாது. இதெல்லாம் பார்த்தா மனிதனின் அன்றாட தேவைங்க. அது கரண்ட் இல்ல இருக்க முடியுமா? தண்ணி இல்ல இருக்க முடியுமா? 6 மாசம் பொறுத்துக்கு நானே சாப்பிடாம எதுவும் பண்ண வேணாம். விஜய் மட்டும் பார்த்து உட்காந்து எப்படியே நீங்க பாப்பீங்க, எங்களால முடியாதுல்ல, கேட்கதானே செய்வோம். ஒரு நியாயம் வேணாமா? எங்க பொங்குனீங்களே, எங்க இப்போ வந்து பொங்குங்க வாங்க. தினம் பேசிட்டு இருக்கும் போதே ஒருத்த மேல வழக்கு போடுறாங்க. இதெல்லாம் கொஞ்சம் கூட மனசாட்சி இல்ல. அன்னைக்கு அண்ணா யூனிவர்சிட்டி பிரச்சனையில அவ்வளோ பெரிய பிரச்சனை, யார் இந்த சார்னு கேட்டீங்களே. இப்போ இந்த சொல்றாங்களே, இந்த மேலிடத்துல தெரியும்ன்றாங்களே, அந்த மேலிடம் யார் சொல்லுங்க? அந்த மேலிடத்துல யாருங்க? அந்த மேலிடம் யாருன்னு தெரியணும். இப்போ ஜோசப் விஜய் நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் பார்த்தா இந்த எம்எல்ஏ மேல நடவடிக்கை எடுக்கணும். அந்த மேலிடம் யாருன்னு தெரிஞ்சு அவங்க மேல நடவடிக்கை எடுக்கணும். இது கண்டிப்பா நான் செய்வார்னு நினைக்கிறேன். கண்டிப்பா செஞ்சே ஆகணும். ஏன்னா இவர் தான் சொன்னாரு, பெண்களுக்கு பாதுகாப்பு நோ காம்ப்ரமைஸ். இவரு கண்டிப்பா இதை பண்ணி ஆகணும். இன்னொரு கூடுதல் தகவல் என்னன்னு பாத்தீங்கன்னா, நம்ம விஜய் சார் வந்து என்ன பண்ணிட்டு இருக்காருன்னா, லாட்ரி அதாவது பாருங்க, திருவனந்தபுரம் பக்கத்துல கல்யாணத்துல போயிட்டு அங்க லாட்ரி இதெல்லாம் ரெடி பண்ணி வாங்கிட்டு வந்து இங்க வந்து தமிழ்நாட்டுல வந்து லாட்ரி பிசினஸ் பண்ணிட்டு இருக்கா போல. சூப்பர்ல, நல்ல ஒரு எம்எல்ஏவா தேர்ந்தெடுக்கிறாங்க மக்கள் தெரியாம. அதாவது அக்கௌண்ட்லாம் பார்த்தோன்னா ஏழைகள் மேல ஒரு 20-30 அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி அவங்க மூலியமா காசு வித்ட்ரா பண்ணி ஜெயிச்சவங்களுக்கு இவங்களே கொடுக்குறது. அதாவது இவங்களே ஆள் செட் பண்ணி உங்களுக்கு இந்த மாதிரி அந்த மாதிரி ஒரு பில்டப் காட்டி நிறைய சம்பாதிக்கிறது, லட்சக்கணக்கில் சம்பாதிப்பாங்க. இப்போ இவர் வந்து எம்எல்ஏ ஒரு அரெஸ்ட் பண்ணாங்கன்னா, ஒரு அக்கௌண்ட் டீடைல்ஸ் பேக்ரவுண்ட் செக்லாம் பண்ணாங்கன்னா கன்ஃபார்மா ஒரு எம்எல்ஏவா இருக்க தகுதியற்றவர்னு சொல்லிட்டு தெளிவா வரப்போகுது. இது என்ன நடக்கும் ஏது நடக்கும்னு பொறுத்திருந்து பார்க்கலாம். எனக்கு முதலமைச்சர் அவர்கள் அவர் சொன்ன கண்டிப்பா வந்து காப்பாத்தி ஆகணும். ஏன்னா சிங்கப்பெண் அதிரடி படையும் தொடங்கிக்காரு. இந்த சிங்கப்பெண் அதிரடி படையை வச்சு முதல் ஆளா பார்த்தோன்னா அவரை வந்து கைது பண்ணணும். அதுக்கப்புறம் இப்போ இந்த ஒரு எம்எல்ஏ உங்களுக்கு தெரியல, ஃபேமஸான எம்எல்ஏ திருவிக நகர் எம்எல்ஏ, அவங்க எப்பா அவங்க மட்டும்தான் குழந்தை வச்சுக்கிறாங்க, வேறு யாரும் வச்சுன்னு இல்லை. அதாவது ஒரு சிம்பத்தி கிரியேட் பண்ணலாங்க, கோவம் வர மாதிரி சிம்பத்தி கிரியேட் பண்ண, எங்க போனாலும் குழந்தைய தூக்கணும், அப்படியே மூஞ்ச பாவமா வச்சுக்கிட்டு நீங்க மட்டும் தான் குழந்தை வச்சுக்கணும், வேறு யாருமே வச்சுக்கணும் இல்லையா? எனக்கு தெரிஞ்சு இந்த வீடியோ கொஞ்சம் பாருங்களேன். பாத்தீங்களா இந்த வீடியோவை? அந்த பாருங்களா, அதாவது கோவம் வரமே சிம்பத்தி கிரியேட் பண்றது. எனக்கு தெரிஞ்சு இன்னும் கொஞ்ச நாள்ல இதை பார்ப்பாங்க, இவங்க பண்ற நடவடிக்கை பார்ப்பாங்க. கூப்பிட்டுமா ஓவர் நடிக்காத, ஒழுங்கா வேலையை மட்டும் செய்யுன்னு சொல்லிட்டு கண்டிப்பா வந்து புஷி ஆனந்தோ இல்ல நம்ம முதலமைச்சர் அவர்களோ கூப்பிட்டு சொல்லிட போறாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா ஆக்டிவிட்டிஸ்லாம் அந்த மாதிரி ஒரு எம்எல்ஏவே ஆக தகுதியற்றவரை போயிட்டு மக்கள் வந்து தேர்ந்தெடுக்க யாருக்காக? விஜய்க்காக. என்ன சொன்னாரு? 234 தொகுதிகளிலும் நான் தான் நிக்கிறேன் அப்படின்னு சொன்னார்ல. இப்போ இந்த வைகுண்டத்துல வந்து என்ன பண்ணணும்? இப்போ எடுங்க, நடவடிக்கை எடுங்க, எல்லாத்துலையும் கேட்கணும். அதனால தயவுசெய்து மேடம், சத்தியமா முடியல மேடம், ரொம்ப ஓவரா நடிக்கிறீங்க, இந்த நடிப்பெல்லாம் வந்து நிறுத்திடுங்க. இந்த பக்கம் இருக்க நம்ம உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும், வேர்ல்டு செஸ் சாம்பியன் ஜாம்பவானுங்க அவரு பிரக்யானந்தா, அவர் வந்து என்ன பண்றாருன்னா ஒரு ஃபெடரேஷன் சாம்பியன் ஜெயிச்சிட்டாரு. அதுக்காக முதலமைச்சர் கிட்ட நேர்ல பார்த்து வந்து அவர்கிட்ட வாழ்த்து வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்காப்புல. வந்த உடனே பார்த்தோன்னா உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியல, அந்த செஸ் விளையாடினாப்புல நல்லா கியூட் ஸ்மைலு பிளாஸ்ட் எல்லாம் விட்டிங்க. சரி ஓகே, அது ஓகே, நல்லா இருந்துச்சு, விடுங்க. ஆனா இப்போ இந்த ஆதவர்ஜுனா என்ன சொல்லியிருக்காருன்னா, இந்த வீடியோ பாருங்க. டக்குன்னு சிஎம்ஏ வந்து யாருக்கு தெரியாம வீட்டுல இருந்து ஒரு செஸ் போர்ட் கொண்டு வந்திருந்தாரு.
யாருக்குமே தெரியாது. இது பாத்துட்டீங்களா இப்போ இந்த வீடியோவை? இப்போ அதுக்கு இந்த பையன் என்ன சொல்கிறான்னு பாருங்க. அவங்களே தான் வந்து போர்டு எடுத்துட்டு வர சொன்னாங்க. ஸோ எடுத்துட்டு வந்து அவங்க டேபிள்லேயே தான் அரேஞ்ச் பண்ணி டக்குன்னு செட்டப் பண்ணி விளையாட ஆரம்பிச்சு. அதாவது நம்ம பிரக்யானந்தா என்ன சொல்றாப்புலன்னா, என்னை வந்து செஸ் போர்டு வந்து கொண்டு வர சொன்னாங்க, அதனால வந்து கொண்டு வந்தோம், நாங்கள் வந்து விளையாடணும் அப்படின்னு சொல்றாருல. ஆனா ஆதவர்ஜுனா வந்து என்ன சொல்றாப்புலன்னா, எங்களுக்கே தெரியாம யாருக்கும் தெரியாம செஸ் போர்டு அவரே எடுத்துட்டு வந்து சிஎம் வந்து விளையாட வச்சாரு, சிஎம்மும் ஆர்வமா வந்து விளையாடினாரு, எவ்வளோ நல்லா இருந்துச்சுல்ல. நான் கேட்குறேன், பா அமைச்சர் ஆயிட்டீங்கப்பா, நீங்க ஆட்சியை புஷ்டிங்கப்பா, நடிப்பை விட்டுருங்கப்பா தயவுசெய்து. எதுக்குப்பா இந்த பொய்? ஏன் இந்த பொய்? இந்த சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாமா மாட்டுவீங்க? பண்றது கரெக்டா பண்ணிட்டு போங்களேன். இது எதுக்கு? இது சொல்லி என்ன ஆக போகுது? இது சொல்லி என்ன ஆக போகுது? மக்கள் திருப்பி எலெக்ஷன்லாம் வராது, இன்னும் 5 வருஷம் ஆகும். அவர் தான் சிஎம். தயவுசெய்து இந்த மாதிரி சீப்பு, இந்த சில்லறத்தனமான விஷயத்தெல்லாம் பேசுறதை விட்டுட்டு என்ன தேவையோ அதுக்கு வந்து பேட்டி கொடுத்து பேசுங்க. இதெல்லாம் வந்து தேவையில்லாதல. பாரு இந்த பையன் வந்து என்ன சொல்லிட்டு போயிட்டான். இப்போ யாருக்கு அசிங்கம்? மாற்றணும் மிஸ்டர் ஆதவ் அர்ஜுன்.